மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ரவுடி போல செயல்படுவதாக கர்நாடக அரசு அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படுவதாக அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடக அரசு ரவுடி போல் செயல்படுகிறது என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அன்புமணி. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜுபின். வணக்கம் ஜுபின், இந்த கண்டனம் தொடர்பான முழு விவரம். வணக்கம் மாலதி. சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜிஆர்டி சதன் கிரவுண்ட் அரங்கத்தில் மேகதாது அணை மற்றும் பயன்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட சிக்கல்கள் குறித்து இன்று ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அனைத்து உழவர் சங்க தலைவர்கள் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவேரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை முறியடிப்பது மற்றும் தமிழக அரசினுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவசாயிகளின் மிக முக்கியமான சிக்கல்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் விஜயை தன் வீட்டில் சந்தித்த போது அவரிடம் விவசாயிகளுக்கு குறித்தான நிறைய பிரச்சனைகள் உள்ளது என எடுத்துரைத்தேன். புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசுக்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும் இந்த கூட்டத்தின் மூலமாக நாம் ஆலோசிக்கும் கருத்துக்களை அவரிடம் முன்வைத்து இந்த மேகதாது பிரச்சனைக்கு ஒருமனதாக ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இருப்பினும் 95 TMC மேட்டூர் அணையில் அது மட்டும்தான் உள்ளது. அதையும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவது மூலமாக தடுக்க நினைப்பது கண்டனத்துக்குரிய செயலாகும் என்பதை அவர் குறிப்பிட்டார். அதே போல கர்நாடக அரசை கண்டித்து அவர் கடுமையாக இன்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அதாவது கர்நாடக அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மதிப்பதே இல்லை, அது ஒரு ரவுடித்தனத்தை போன்ற ஒரு செயல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற கர்நாடக அரசின் மீது ஒரு காட்டமான விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பங்கு பெற்றாலும் மத்தியிலும் பாஜக ஆண்டாலும் சரி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டிற்கு அவர்கள் ஆதரவளிக்க மாட்டார்கள், கர்நாடகாவில் தான் அவர்கள் ஆதரிப்பார்கள் என்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் வைத்திருக்கிறார். தேர்தலுக்கு முன் முழுமையாக 5 ஏக்கர் குறைவாக உள்ளவர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அளிக்கப்படும் என்று முதல்வர் கூறினாலும் 50,000 ரூபாய் கடன் தள்ளுபடி, 75,000 ரூபாய் கடன் தள்ளுபடி என்பது விவசாயிகளுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இதை பார்க்கிறோம். இதன் மூலமாக முழுமையான ஒரு கடன் தள்ளுபடியை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று நடைபெற்று வருகின்ற சூழலில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை இன்று நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போல இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது போல மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளின் நிலைப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. அதில் முக்கியமாக விவசாயிகள் பிரச்சனைகள் என்று வரும் பொழுது பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதற்கு குரல் எழுப்புவார். அதே போல நாங்கள் அனைவரும் அன்புமணி ராமதாஸ் பின்னால் நிற்போம் என்று அனைத்து உழவர் சங்க தலைவர்களும் இன்று ஒரு கருத்தை முன்வைத்திருப்பது என்பது தமிழக அரசியல் சூழலில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது. மாலதி, ஜுபின் தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.